தன்னாட்சி அமைப்பு எடுத்துட்டு போற இந்த போராட்டத்திற்கு ஒவ்வொரு அமைப்பும் உறுதுணையாக இருக்கிறது. அதில் மக்கள் குரல், IGCS, அறப்போர் எல்லா அமைப்புகளும் உறுதியாக இருப்பது போல சட்ட பஞ்சாயத்தை அமைக்கவும் எங்களால் இயன்ற உறுதியாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதை தொடர்ந்து எடுத்து வருவோம். கண்டிப்பாக இது எந்தெந்த வழிகளில் நாங்கள் எங்கள் மாவட்ட அளவில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம்னா, தன்னாட்சி அமைப்பு அறிவிக்கப்பட்ட அந்த அறிக்கையை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் மண்டே பெட்டிஷன் அதன் வழியாக நேரடியாக இந்த இந்த ஊராட்சி தேர்தலை விடாமல் நடத்துங்க, இதனுடைய காலாவதி பணியிடங்கள் நிறைய இருக்கிறது, எப்படி அரசாங்கத்தில் பணி நடக்காம மோசமாக போயிட்டு இருக்கோ அதே மாதிரி ஊராட்சி தலைவர்கள் பதவி நிரப்பப்படாமல் விட்டால் ஊராட்சி பணிகள் மோசமாக போகும். ஏற்கனவே பதவி கிடைச்சு ஒரு கிராம சபை நடத்துறதுல இருக்கிற சிரமம் என்னன்னு ஒவ்வொரு ஊராட்சி தலைவருக்கும் தெரியும். ஒரு திட்டத்தை எடுத்து அதற்கு வவுச்சர் கையெழுத்து வாங்குறதுக்கு கையெழுத்து அதிகாரம் ரிமூவ் பண்ணப்படுறது, அதுல ஏகப்பட்ட போராட்டங்கள் இருக்கு. இப்ப எலெக்ஷனும் நடத்தாம போச்சுன்னா பழைய அரசாங்கம் அதிமுக அரசாங்க காலகட்டத்துல எப்படி உள்ளாட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 8000 கோடி ரூபாய மாநில அரசாங்கம் மாநில அரசுக்கு கொடுக்காம அது ரிட்டர்ன் செய்யப்பட்டதோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன ஆகிறது? நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திற்கான நிதி பற்றாக்குறை ஏற்கனவே 1.5 லட்சம் கோடிக்கு மேல இருக்கும்போது உள்ளாட்சிக்கான நிதி பகிர்வும் கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? இப்ப பிஎம்ஸ்டி திட்டத்திற்கு கீழே பள்ளிக்கல்வித்துறைக்கு பணம் வரலைங்கிறதுக்கு நம்ம மாநில அரசாங்கம் எவ்வளவு போராடுறோம், எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அரசாங்கத்திற்கு பணம் வராம போச்சுன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகிறது? இருக்கிற வசதிகள்லயே நம்மளால குடிநீர், லைட் வசதி, மற்ற எந்த பணிகளும் செய்யறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு நடுவில் இந்த நிதி பற்றாக்குறையும் பெரிய பிரச்சனையாக வரும். ஸோ இந்த தேர்தலில் மாநில அரசாங்கம், திமுக அரசாங்கம் வேகமாக எடுத்து நடத்தி உள்ளாட்சியில் உள்ள எல்லா தலைவர்கள் பதவிகள், ஒன்றிய கவுன்சிலர் பதவிகள், வார்டு கவுன்சிலர் பதவிகளை வேகமாக நிரப்ப வேண்டும் என்று கோரி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.